இந்திய ஐரோப்பிய வர்த்தக ஒப்பந்தத்தால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து. சுயலாப அரசியலுக்காக பிரஜாசக்தி திட்டம், அனுர் அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு. ராஜபக்ச வழியில் அனுர பயங்கரமான கிபுலோயா திட்டம், அரசியல் ஆய்வாளர் எச்சரிக்கை. யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. தமிழ்நாட்டின் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இளைஞர்களால் வழங்கப்பட்ட பாரிய உதவி. இலங்கை கடற்தொழிலாளர்கள் மீது இந்திய கடற்படையினர் தாக்குதல். முல்லைத்தீவு ஊடக அமையத்தினால் கருப்பு ஜனவரி அனுஷ்டிப்பு. நிபா வைரஸ் தொடர்பில் இலங்கைக்கு அச்சமில்லை, அனில் ஜாசிங்க விளக்கம். நாட்டின் பாதுகாப்புக்கு தரமான மனித வளங்கள் அவசியம், கல்வித்துறையில் மாற்றத்துக்கு அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு. சட்டவிரோத தையிட்டு விகாரைக்கு எதிராக இன்றைய போராட்டம் ஆரம்பம். வாக்காளர் பெயர்பட்டியல் திருத்த பணிகளை நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எனினும் இம்முறை அந்த பணிகளுக்காக கிராம உத்தியோகத்தர்கள் வீடு வீடாக செல்லும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட மாட்டாது என ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதற்கமைய தமது வீட்டுக்குரிய செல்லுபடியான வாக்காளர் பெயர்பட்டியலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் மற்றும் 2026 ஆண்டு வாக்காளர் பெயர்பட்டியலில் உள்ளடக்கப்பட வேண்டிய பெயர்கள் தொடர்பிலான தகவல்களை கணக்கெடுப்பு அதிகாரிகளிடம் வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அனைத்து தரப்பினரிடமும் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த நடவடிக்கை 2 மாத காலத்துக்கு முன்னெடுக்கப்படுவதுடன் அதன் பின்னர் உரிய தகவல்களை உள்ளடக்கிய பெயர் பட்டியல் காட்சிப்படுத்துதல், உரிமை கோருதல் மற்றும் ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொள்வது தொடர்பான அறிவித்தல் எதிர்வரும் மே மாதம் 5ஆம் தேதி வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கமைய இந்த அறிவித்தல் வெளியாகி 28 நாட்களுக்குள் உரிமை கோரல் மற்றும் ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க வேண்டும். 2026 ஆண்டு திருத்தத்தின் போது தகமைகளை பூர்த்தி செய்திருந்த படிவத்தின் பெயரை உள்ளடக்க முடியாமல் போன நபர்களுக்கு இந்த காலப்பகுதியில் உரிமை கோரல் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. மேலும் 2026 ஆண்டு பெயர் பட்டியலுக்கு தகுதியற்ற ஒருவரின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டிருப்பின் அது குறித்து ஆட்சேபனை தெரிவிப்பதற்கு இந்த காலப்பகுதியில் சந்தர்ப்பம் வழங்கப்படும். அதற்காக அச்சிடப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் பிரிவுக்கு பொறுப்பான கிராம உத்தியோகத்திடமிருந்தோ அல்லது மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்திடமிருந்தோ பெற்றுக்கொள்ள முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கையின் ஆடை ஏற்றுமதி பாரிய சவால்களை எதிர்கொள்ளும் அபாயத்துக்கு உள்ளாகியுள்ளது என ஆடை ஏற்றுமதியாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையில் கையெழுத்து ஆகியுள்ள சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வருடாந்த ஆடை ஏற்றுமதி வருமானமாக $5 பில்லியன், சுமார் 30% பங்கு ஐரோப்பிய நாடுகளுக்கே கிடைக்கின்றது. இந்த புதிய ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஆடைகளுக்கு 0% வரிச்சலுகை வழங்கப்பட உள்ளது. இலங்கைக்கு GSP பிளஸ் சலுகை இருந்த போதிலும் ஐரோப்பாவுக்கு ஆடை ஏற்றுமதி செய்யும் போது இன்னமும் சில வரிகள் அறவிடப்படுவதால் இந்தியாவுக்கு முன்னுரிமை கிடைக்க வாய்ப்புள்ளது. 2025 ஆண்டில் இலங்கை $5300 மில்லியன் பெறுமதியான ஆடைகளை ஏற்றுமதி செய்தது. அதில் பெரும் பகுதி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கே சென்றுள்ளது. பிரித்தானியாவில் வளரும் நாடுகளின் வர்த்தக திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு வரிச்சலுகை கிடைத்தாலும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இந்தியா இணையும் போது இலங்கையின் போட்டித்தன்மை குறையும் என அச்சம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதித்துள்ளதால் இந்தியா இந்த வருடம் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இந்த ஒப்பந்தத்தை துரிதமாக்க முடிவு ஆர்வம் காட்டுகிறது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு செல்லும் 99% பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சுயலாப அரசியலுக்காகத்தான் பிரஜாசக்தி கொண்டு வரப்படுவதாக பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் யுகதீஷ் தெரிவித்துள்ளார். நேற்று தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், சுதந்திரமாக இயங்கக்கூடிய சபையின் விடயத்தில் சுயலாப கட்சி அரசியல் செய்யும் நோக்கோடு கிராமம் தோறும் பிரஜாசக்தி அமைப்பு உருவாக்கப்பட்டு வருவதை இந்த சபை வன்மையாக கண்டிக்கிறது. பருத்தித்துறை பிரதேச சபையின் நிதி மற்றும் நிர்வாக கட்டமைப்பு விடயங்களில் தலையீடு செய்யும் விதமாக பிரஜாசக்தி அமைப்பின் மூலம் செய்யப்படும் எந்த விதமான சிபாரசுகளையும் முன்மொழிவுகளையும் நிராகரிப்பதென பிரதேச சபை முடிவெடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் அண்மையில் இடம்பெற்ற பிரதேச சபை அமர்வில் பிரஜாசக்திக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானம் 10 வாக்குகளால் வெற்றிகரமாக சபையில் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு தேசிய மக்கள் சக்தியுடன் சேர்ந்து சிலர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இந்த பிரஜாசக்தி திட்டம் எங்களுடைய உள்ளூராட்சி சபைகளுக்கு கேள்வி உட்படுத்துகின்ற ஒரு விடயமாக காணப்படுகிறது. மக்கள் ஆணை வழங்கிய இந்த சபைக்கு வந்திருக்கின்றோம். இவற்றை கேள்விக்குட்படுத்துகின்ற ஒரு விடயமாக இந்த பிரஜாசக்தி காணப்படுகிறது. அரசு உத்தியோகத்தர்களின் பணிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் இவர்களின் செயற்பாடுகளை கேள்விக்குட்படுத்தும் வகையில் கொண்டு வரப்படும் இந்த பிரஜாசக்தி திட்டத்தை வன்மையாக கண்டிப்பதாக பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் யுகதீஷ் தெரிவித்தார்.
கிபுலோயா திட்டம் அபாயமானது என்றும் அதற்கெதிராக அனைவரும் போராட வேண்டும் எனவும் அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநருமான சியா ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். கிபுலோயா திட்டத்துக்கு எதிராக வவுனியா வடக்கில் இடம்பெறவுள்ள போராட்டம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கோட்டபய ராஜபக்ச அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்ட கிபுலோயா திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்துள்ளது. வரவு செலவு திட்டத்திலும் இதற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதோடு அமைச்சரவையிலும் அதற்கான அங்கீகாரம் பெறப்பட்டுள்ளது. இது ஒரு படுமோசமான திட்டம். இது அரசியல் ரீதியாக சூழலியல் ரீதியாகவும் தமிழ் மக்களை பாதிக்கின்ற ஒரு திட்டம். இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டதற்கான பிரதான காரணம் வெளியோயாவிலும் வவுனியா வடக்கிலும் குடியேற்றம் செய்யப்பட்ட சிங்கள மக்களுக்கு நீர் வழங்குவதற்காகவும் புதிய சிங்கள குடியேற்றங்களை மேற்கொள்வதற்குமாகும். ஆகவே அமைச்சர் சந்திரசேகர் சொல்வது போல தமிழ் மக்களின் நலன்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒன்று அல்ல, மாறாக குடியேற்றப்பட்ட சிங்கள மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தினூடாக இன்னும் சிங்கள குடியேற்றங்கள் வருவதற்கான அபாயம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த திட்டத்தை எதிர்க்க வேண்டியது தமிழ் மக்களது கடமை. இது தனி திட்டம் மாத்திரமல்ல, ஏற்கனவே இருக்கின்ற தமிழ் கிராமங்களும் அழியக்கூடிய அபாயம் உள்ளது. குறிப்பாக வவுனியா வடக்கில் உள்ள அனைத்து கிராமங்களில் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளது. உண்மையில் அரசாங்கத்தினுடைய முழு கவனமும் முல்லைத்தீவு சிங்கள குடியேற்றத்திலேயே உள்ளது. வடக்கு கிழக்கை மையமாக இணைத்த மாவட்டம் திருகோணமலை மாவட்டம். திருகோணமலை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட குடியேற்றங்கள் நிறைவடைந்துள்ளது. இன்றைக்கு அடுத்த மைய மாவட்டமாக இருப்பது முல்லைத்தீவு மாவட்டம். இதனூடாக தமிழர் தாயகத்தில் உள்ள ஒருமைப்பாட்டை இல்லாமல் செய்கின்ற சதி திட்டம் நீண்ட காலமாக இடம்பெற்று வருகிறது. அதனுடைய முயற்சிகளில் ஒன்றுதான் இந்த கிபுலோயா திட்டம். ஆகவே இந்த கிபுலோயா திட்டத்தை எதிர்க்க வேண்டியது, அதற்காக போராட வேண்டியதும் ஒவ்வொருவருடைய கடமையாகும். ஆகவே சிவில் அமைப்புகளால் முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டம் வெற்றி பெறும் எனவும், இதனால் தமிழரசு கட்சி போன்ற அரசியல் கட்சிகள் முன்னெடுக்கும் போராட்டங்களில் ஏனைய கட்சிகள் பங்கெடுக்கும் என்று கூறிவிட முடியாது என தெரிவித்துள்ளார். வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சபுரமுக மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். டித்வா புயலை தொடர்ந்து இலங்கையில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கையர்கள் 2 கொள்கலன் நிவாரணப் பொருட்களை நிதியுதவியை வழங்கியுள்ளனர். இலங்கை மக்களுடன் தங்களின் வலுவான ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக தமிழ்நாட்டில் உள்ள மறுவாழ்வு முகாம்களில் மீள்குடியேற்றப்பட்ட இளைஞர்கள் டித்வா புயலை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு 2 20 அடி கொள்கலன் அளவில் அத்தியாவசிய நிவாரணப் பொருட்களையும் கணிசமான நிதியுதவியையும் நன்கொடையாக வழங்கியுள்ளனர். இந்த நிவாரண உதவிகள் மீள்குடியேற்றப்பட்ட இலங்கை சமூகத்தின் பிரதிநிதிகளால் சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தில் முறையாக கையளிக்கப்பட்டது. நிவாரணப் பொருட்கள் யாவும் சம்பந்தப்பட்ட திணைக்கள அதிகாரிகள் மூலம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு விநியோகிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதவிகளுக்கு மேலதிகமாக மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இளைஞர்கள் தங்களாக முன்வந்து ஒருங்கிணைந்த முயற்சியின் வாயிலாக இந்திய ரூபாய் 2,33,604 நிதி பங்களிப்பை வழங்கியுள்ளனர். இது இலங்கை ரூபாயில் ஏறத்தாழ 42,50,000 ரூபாய்க்கு சமனாகும். நிவாரணப் பொருட்கள் கையளிக்கப்பட்ட போது துணை தூதரகத்தில் பெருமளவான இலங்கை சமூக பிரதிநிதிகள் உடன் இருந்தனர். இந்த சந்தர்ப்பத்தில் தங்களின் நிவாரண உதவிகளை இலங்கைக்கு ஒருங்கிணைத்து அனுப்புவதற்கு எடுத்த முயற்சிகளுக்காக துணை தூதரகத்துக்கு அவர்கள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர். புத்தளம் வெண்ணப்புவ பகுதியிலிருந்து பயணம் செய்த 2 படகுகளில் இருந்த 12 கடற்தொழிலாளர்கள் இந்திய கடற்படை அதிகாரிகளின் குழுவால் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலில் 4 கடற்தொழிலாளர்கள் பலத்த காயமடைந்து இலங்கை கடற்படையின் தலையிட்டால் காரப்பட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டிசம்பர் 3ஆம் தேதி தினிதுவா என்ற படகிலும் வெண்ணப்புவ பகுதியிலிருந்து பயணம் செய்த மற்றொரு படகிலும் இருந்த 12 கடற்தொழிலாளர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக உறவினர்கள் கூறுகின்றனர்.
கடந்த 28ஆம் தேதி சர்வதேச கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது உள்ளூர் நேரப்படி காலை 6 மணியளவில் இந்திய கடற்படை கப்பல் வந்து அவர்களை கைது செய்ததாகவும் அதிலிருந்த அதிகாரிகள் அவர்களை குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மேலும் தங்களிடம் போதைப் பொருள் ஏதேனும் உள்ளதா என்று கேட்ட பிறகு தாக்கப்பட்டதாக அவர்கள் கூறுகிறார்கள். சம்பவம் தொடர்பாக உறவினர்கள் மருத்துவமனை போலீசாரிடம் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு ஊடக அமையத்தினால் கருப்பு ஜனவரி தினத்தை அனுஷ்டிக்கும் முகமாக ஊடகவியலாளர்களுக்கான அஞ்சலி நிகழ்வும் கருப்பு ஜனவரி தொடர்பான துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. நீதிக்காக குரல் கொடுத்த சுமார் 50 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டும் உள்ளார்கள். ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் பல இடம்பெற்றுள்ளன. இவற்றுள் பெரும்பாலானவை ஜனவரி மாதத்திலேயே இடம்பெற்றுள்ளது. அந்த வகையில் ஜனவரி மாதத்தை ஊடகவியலாளர்கள் கருப்பு ஜனவரியாக அனுஷ்டித்து வருகிறார்கள். குறித்த மாதத்தில் உயிரிழந்த ஊடகவியலாளர்களை நினைவு கூறுகின்ற அதே வேளையில் அவர்களுடைய கொலைகளுக்கு நீதி கோரி தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வந்தனர். அந்த வகையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இன்று வரை அவர்களுக்கான நீதி கிடைக்காத நிலைமையில் தொடர்ச்சியாக ஊடகவியலாளர்கள் இந்த ஜனவரி மாதத்தை கருப்பு ஜனவரியாக அனுஷ்டித்துள்ளனர். முல்லைத்தீவு ஊடக அமையத்தின் தலைவர் சண்முகம் தவசீலன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முன்னதாக முல்லைத்தீவு ஊடக மையத்தில் திருகோணமலை 5 மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் உண்மையை வெளிப்படுத்தியதால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் சுகிதராஜன் மற்றும் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க மற்றும் கடத்தி காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரதீக் எக்னோலிகோட் ஆகியோருடைய நினைவேந்தல் நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டது. மறைந்த ஊடகவியலாளர்களின் படங்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு சுடரேற்றப்பட்டு மலதூவி அகவணக்கம் செலுத்தப்பட்டு அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து முல்லைத்தீவு ஊடகவியலாளர்கள் முல்லைத்தீவு நகரிலும் முல்லைத்தீவு பேருந்து நிலையத்திலும் கருப்பு ஜனவரி தொடர்பான துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். குறித்த துண்டு பிரசுரத்தில் தமிழ் ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் சுகிதராஜன் நம்மோடு இருந்திருந்தாலும் இன்று அவருக்கு 56 வயதாக இருக்கும். ஆனால் வேதனை அளிக்கும் விதத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் 36வது அகவையில் அரச கொலையாளிகளால் படுகொலை செய்யப்பட்டார். கிழக்கு கடற்கரை நகரான திருகோணமலையில் 2006ஆம் ஆண்டின் 2வது நாள் 5 மாணவர்கள் எப்படி படுகொலை செய்யப்பட்டனர் என்பதை மறுக்க முடியாத புகைப்பட ஆதாரத்துடன் அவர் நிரூபித்ததால் அவர் அரச படைகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த மாணவர்கள் எடுத்துச் சென்ற குண்டு வெடித்ததாலே அவர்கள் உயிரிழந்தனர் என்று இலங்கை அரசு கூச்சமின்றி பச்சை பொய் தெரிவித்துள்ளது. ஆனால் சுகிதராயனின் உண்மை உலகுக்கு வெளிப்படுத்தினார். இதனாலேயே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதற்கு 4 ஆண்டுகளுக்கு பிறகு 2010 தலைநகரில் அதே ஜனவரி மாதம் கடத்தப்பட்ட பிரதீக் எக்னோலிகோட உட்பட பலரும் இதே போன்ற துப்பாக்கிய நிலைக்கு ஆளானார்கள். சுகிதராஜனின் முன்னரும் பிறகும் இவ்வாறு உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதனால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அல்லது கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களின் எண்ணிக்கைகளை கூட்டினால் அது 50ஐயும் எட்டும். அதில் பெரும்பாலானவர்கள் தமிழர்கள், அதிலும் அதிகளவானவர்கள் ஜனவரி மாதம் பலியாகியுள்ளனர். இதனை விட ஊடக நிறுவனங்கள் மீதும் தாக்குதல்கள் பலவும் இடம்பெற்றன. இவையும் அதிகளவில் இதே ஜனவரி மாதத்தில் தான் இடம்பெற்றன. இதன் காரணமாக ஜனவரி மாதம் ஊடகவியலாளர்களுக்கு கருப்பு மாதமாக உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றமளித்தவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படாதது மட்டுமன்றி அவர்கள் சலுகைகளை பெற்றுக் கொள்வதும் மேலும் உண்மையை கண்டறிந்து நீதியை நிலைநாட்ட தொடர்ச்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க தவறியதால் இன்று முழு நாடும் இருண்டு போயுள்ளது என குறிப்பிட்டுள்ளது. இந்திய மேற்கு வங்கத்தில் 2 தாதியர்களுக்கு நிபா வைரஸ் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களுடன் தொடர்புடைய 196 பேருக்கு தொற்று இல்லை என உறுதியானது. சர்வதேச நாடுகளுக்கு பரவும் அபாயம் குறைவாக உள்ளதால் பயண கட்டுப்பாடுகள் தேவையில்லை என உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் நிபா வைரஸ் தொற்று நாட்டுக்குள் ஊடுருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக காணப்படுவதுடன் உலக சுகாதார ஸ்தாபனம் மற்றும் பிற அமைப்புகளுடன் ஒன்றிணைந்து நாட்டின் நோய் பரவல் குறித்து தொடர்ச்சியாக கண்காணித்து வருகிறது. ஆகையால் பொதுமக்கள் இது தொடர்பில் அச்சமடைய தேவையில்லை என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். நிபா வைரஸ் தொற்று தொடர்பில் சுகாதார அமைச்சால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மேற்கு வங்காள மாநிலத்தில் பல பகுதிகளில் நிபா வைரஸ் தொற்றுக்குள்ளான நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் உலக சுகாதார ஸ்தாபனம் சர்வதேச எல்லைகளுக்கு இடையிலான பயணங்களுக்கு தடையை விதிக்குமாறு பரிந்துரைக்கவில்லை. அத்தோடு தற்போதைய காலப்பகுதியில் இந்த வைரஸ் தொற்று நாட்டுக்குள் ஊடுருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக காணப்படுகின்றன. மேற்படி வைரஸ் விலங்குகளிடமிருந்தே பெரும்பாலும் காணப்படுவதுடன் குறிப்பாக பழங்களை உணவாக கொள்ளும் வௌவால்களின் மூலம் பரவுகிறது. கிருமி தொற்றுக்குள்ளாகியுள்ள விலங்குகளுடன் பழகுதல், வளர்த்தல் அல்லது பிற பொருட்களை நெருக்கமாக வைத்திருத்தல் நோய்க்கிருமி மனித உடலை அடைகிறது. அத்தோடு மனிதரிடமிருந்து மனிதருக்கு வைரஸ் பரவுவது தொற்றாளரிடம் நீண்ட காலமாக நெருங்கி பழகும் குடும்பத்தினருக்கும் அயலவர்களுக்கும் போன்றோருக்காகும். எனவே ஏனையவர்கள் இதில் அவதானமாக இருக்க முடியும். அதேபோல் இந்த வைரஸ் இன்ஃபுளுவன்சா போன்று காற்றின் ஊடாக பரவும் வைரஸ் இனமல்ல. சாதாரண அல்லது தற்செயலான தொடுகை மூலம் இது பரவாது. துரிதமாக நோயை கண்டறிவதற்கு பலமான நோய் அடையாளம் காணப்படும் பட்சத்தில் உடனடி நடவடிக்கை எடுக்கும் திறனும்
சுகாதார அமைச்சுக்கு உள்ளது. அத்தோடு நோயாளர் அடையாளம் காணும் எம்ஆர்ஐ பரிசோதனைகளும் நடாத்துவதற்கான வசதிகள் அரசு ஆய்வகங்களில் உள்ளன. உலக சுகாதார ஸ்தாபனம் மற்றும் பிற அமைப்புகளுடன் ஒன்றிணைந்து நாட்டின் நோய் பரவல் தொடர்பில் கண்காணித்து வருகிறோம். ஆகையால் பொதுமக்கள் இது தொடர்பில் அச்சமடைய தேவையில்லை. அவ்வாறு எனினும் சந்தேகத்துக்குரிய நோய் நிலைமை அடையாளம் காணப்படும் பட்சத்தில் சுகாதார அமைச்சு அது தொடர்பில் உடனடியாக அறிவிக்கும் என தெரிவித்துள்ளார். நாடு பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமாயின் தரமான மனித வளங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு கல்வித்துறை முக்கியமானது. கல்வித்துறையில் மாற்றத்தை ஏற்படுத்த அரசாங்கம் மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறது. அந்த பயணத்தில் என்ன தடைகள் ஏற்பட்டாலும் அவற்றை சிறந்த முறையில் வெற்றி கொள்வோம் என பிரதமர் கலாநிதி கருணை அமரசூரிய தெரிவித்தார். கல்வி ஊழியர் கூட்டுறவு சேமிப்பு சங்க லிமிடெட் ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்ச்சி வெறும் உதவித்தொகைகளை வழங்குவது மட்டுமல்ல, நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்கும் மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோரின் அர்ப்பணிப்பை பாராட்ட ஒரு சிறந்த வாய்ப்பு. 1930 ஆண்டு 58 உறுப்பினர்களுடனும் ₹1 உறுப்பினர் கட்டணத்துடனும் தொடங்கப்பட்ட இந்த சங்கம் இன்று சுமார் 215,000 உறுப்பினர்களை கொண்ட தெற்காசியாவின் மிகப்பெரிய கூட்டுறவு நிறுவனமாக மாறியுள்ளது குறிப்பிடத்தக்க சாதனையாகும். உலகம் எவ்வாறு வேகமாக மாறி வருகிறது என்பதையும் பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் நெருக்கடிகளை எதிர்கொண்டு அவசியமாகும் பள்ளி காலத்திலிருந்து இன்றைய உலகக்கேற்றவாறு கல்வி முறை மாற்றப்பட வேண்டும். பல்கலைக்கழகங்களில் சேரும் மாணவர்கள் இந்த மாற்றத்தில் தலைவர்களாகவும் பங்காளிகளாகவும் இருக்க வேண்டும். ஆண்டுதோறும் தொடக்க கல்வியில் சேரும் கிட்டத்தட்ட 3 லட்சம் மாணவர்களில் சுமார் 40,000 மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதி பெறுவதால் இந்த தனித்துவமான வாய்ப்பை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்றார். சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள தையட்டி திசபிகாரைக்கு எதிரான போராட்டம் இன்றைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 6 மணியளவில் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. கடும் மழைக்கு மத்தியில் இந்த போராட்டம் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்றைய போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், சட்டத்தரணி காண்டீபன், சட்டத்தரணி சுகாஸ் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நேற்றைய தினத்திலிருந்து இந்த போராட்டம் ஆரம்பமாகி இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மற்றும் மாகாண சபை பாடசாலைகளில் 36,178 ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுவதாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. அதன்படி தேசிய பாடசாலைகளில் ஆசிரியர் வெற்றிடங்களின் எண்ணிக்கை 4,484 ஆகும். மாகாண சபை பாடசாலைகளில் கிழக்கு எண்ணிக்கையிலான மாகாணத்தில் தான் அதிக எண்ணிக்கையிலான ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுவதாகவும், அதாவது 6,613 வெற்றிடங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் 6,318, மேல் மாகாணத்தில் 4,630, தென் மாகாணத்தில் 2,513, வடமேற்கு மாகாணத்தில் 2,990, ஊபா மாகாணத்தில் 2,780, வடமத்திய மாகாணத்தில் 1,568, சப்ரமுக மாகாணத்தில் 3,994, வடக்கு மாகாணத்தில் 3,271 ஆசிரியர் வெற்றிடங்கள் என்ற வகையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு 23,344 ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு புதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது.